நம்ம போன வாரம் ரெவலேஷன்ல ரொம்ப விசேஷமான காரியங்களை படிச்சுக்கிட்டோம். அதை தொடர்ந்து நம்ம படிக்க போறோம். போன வாரம் இந்த புக் எதை பத்தி பேசுகிறதுன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு. இட்ஸ் a revelation of Jesus Christ. இது தேவன் இதை வெளிப்படுத்தணும், தன்னுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தணும் என்பதற்காகவே இது எழுதியிருக்கிறார், மறைக்கணும்ன்றதுக்காக இல்லை. பழையற்பாடுல ரெவலேஷனுக்கு ஒப்பான பழையற்பாடு ரெவலேஷன் எதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? டேனியல். வெரி குட். டேனியல் தான் பழையற்பாடுல ரெவலேஷன். அவங்களுக்கு அந்த டேனியல் புக்கை பாத்தீங்கன்னா அதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு டானியல் 12:9 நீங்க பாத்தீங்கன்னா வாசிக்கிறவங்க யாரும் இல்லையா? இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைமுள்ளாக வைக்கப்பட்டோம், முத்திரிக்கப்பட்டோம் இருக்கும். தானியல், நீ உன் காலத்துல நீ போயிடலாம், இதெல்லாம் எழுதி வச்சுட்ட, உன் காலத்துல நீ போயிடலாம். ஆனா நீ எழுதி வச்ச காரியங்கள்லாம் புதை பொருளா முத்திரையிட்டு போ. ஏன்னா இது இந்த காலத்துக்கு சம்பந்தமானது இல்ல, இந்த காலத்துல மக்கள் புரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அதனால அதுக்கு என்ன பண்ணணும்? முத்திரை போட்டு நீ போ அப்படின்ற டேனியல் புக்க. இந்த ரெவலேஷன் 22:10 படிங்களா யாராவது? 22:10 இன்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது. இதுல என்ன சொல்றாரு? முத்திரை போடாத. ஏன்? இது ஜனங்க புரிஞ்சுக்கணும், இத ஜனங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக இதுக்கு முத்திரை போடாத அப்படின்றார். அதனால தேவன் இந்த ரெவலேஷன் புக்கை நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றது தான் அவருடைய விருப்பமே தவிர இதுல மறைக்கணும்ன்றது அவருடைய விருப்பம் இல்லை. ஆனா அநேக பேருக்கு இந்த புக்கு புரியாத ஒரு புதிரா இருப்பதற்கு ஒரு காரணம் என்னன்னா அறியாம சொல்லலாம், இன்னும் சரியான பைபிள் டீச்சிங்ல அவங்க வளராததுனால. பைபிள் டீச்சிங்ல சரியா வளராததுக்கு ரெவலேஷன் புரிஞ்சுக்கவே முடியாது. இன்னும் ஒரு காரணம் என்ன சொல்லலாம்னா, இது யாருக்கு எழுதி இருக்கிறதுன்னு போட்டிருக்குன்னா தன்னுடைய பாண்ட் ஸ்லேவ்ஸ், அவருடைய அடிமைகளுக்கு எழுதி இருக்கிற புக். அதனால இது அவங்களுக்கு தான் புரியும், மத்தவங்களுக்கு இது புரியுற மாதிரி இல்ல. சரி, நம்ம எப்படி போன வாரம் கூட பார்த்தோம், இது பிதானால குமாரனுக்கு கொடுக்கப்பட்டு குமாரனால ஒரு தேவதூதனால யோவானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புக்காக நம்ம பாக்குறோம். இது வேதத்துல இருக்கிற கடைசி புக். இது ஆரம்பிக்கிறது ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்குது, முடியறதும் ஒரு ஆசீர்வாதத்தோடு முடிகிறத நம்ம பாக்குறோம். பைபிள்ல இருக்கிற முதல் புக்கு ஆதி ஆகமம் இல்லைங்களா, ஜெனசிஸ். நம்ம அதுல ஒரு வசனமும் பார்த்து முடிச்சிட்டோம் இல்லைங்களா. அந்த முதல் புக்கு ஆரம்பிக்கும் போதும் நல்லாதான் ஆரம்பிச்சிச்சு, எல்லாமே நல்லாதான் இருந்துச்சு. ஆனா 3வது அதிகாரம் வந்த உடனே பெரிய சோக கதை, மனிதனுடைய வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் மேன். ஜெனசிஸ் ஃபர்ஸ்ட் புக்ல பாக்குறோம். அந்த புக்குக்கும் இந்த புக்குக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, ஜெனசிஸ்ல பாவம் உலகத்துக்குள்ள நுழையுது, பாவமும் சாபமும் உலகத்துக்குள்ள வருகிறது. ரெவலேஷன்ல பாவமும் சாபமும் முடிவு வருது. ஜெனசிஸ்ல மரணம் உலகத்துக்குள்ள வருது, ரெவலேஷன்ல மரணத்துக்கே மரணம் வருது நம்ம பார்க்க போறோம். ஒரு அற்புதமான புக்கு. ஜெனசிஸ்ல துக்கம் ஆரம்பிக்குது, துக்கம் அப்பதான் ஆரம்பிக்குது. ஆனா ரெவலேஷன்ல துக்கம் இல்லாத உலகத்தோடு தான் ரெவலேஷன் முடிய போகிறது. அந்த மாதிரி ஒரு பார்க்க போறோம். சாத்தானுடைய ராஜ்யம் ஜெனசிஸ்ல ஆரம்பிக்குது, சாத்தானுடைய ராஜ்யம் ரெவலேஷன்ல முடிகிறதா நம்ம பார்க்கறது. சரி, இந்த புக்கை நம்ம தொடர்ந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல இன்னைக்கும் அதிசயமான காரியங்களை நம்ம பார்ப்போம். இன்னைக்கு 1வது அதிகாரம் 4-6 வரைக்கும் தான் நம்ம படிக்க போறோம். 1வது அதிகாரம் 4-6 வரைக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம இதை ஆரம்பிக்கும் போது மெதுவா தான் போகணும். ஏன்னா அதனோட ரெவலேஷன் ஆவிக்குள்ள நம்ம போகணும். மடமடன் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேகமா ஓடும் புக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 செர்மன் 4 செர்மன்லயே ஒரு அதிகாரம் முடிஞ்சிடும். நான் இப்ப ஆரம்பிக்கும் போது அந்த ஆவிக்குள்ள நம்ம போக வேண்டியதா இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பிரிச்சு பார்த்தா போகணும். 4-5ல 2 தலைப்புல இன்னைக்கு பார்க்க போறோம். 2 காரியம் தான் பார்க்க போறோம் அந்த 3-4 வசனங்கள்ல. என்ன? வாழ்த்துதல் இங்கிலீஷ்ல கிரீட்டிங்ஸ். இந்த மெசேஜ் we are going to see this message in 2 headings. First is greetings, வாழ்த்துதல். ரெண்டாவது துதி. இந்த 2 தலைப்புல நம்ம பார்ப்போம். முதலாவது என்ன? வாழ்த்துதல், கிரீட்டிங்ஸ். ரெண்டாவது பிரேஸ், துதி. சரி, 4ல இருந்து நம்ம படிப்போம்.
நான் படிக்கிறேன் பாருங்க. யோவான், நமக்கு எந்த யோவான் நமக்கு தெரியும், அவர் எந்த மாதிரி கஷ்டமான நிலையில இருக்கிறாருன்னு தெரியும். அந்த யோவான் என்ன பண்றாரு, ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது, அவர் 7 சபைகளுக்கு எழுதுகிறார். எந்த சபைங்க அந்த 7 சபைங்க? 11வது வசனத்துல அந்த 7 சபைகளும் போட்டிருக்கு, பேருங்க போட்டிருக்கு. 11வது வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த 7 சபைகளும் ரொம்ப போராடி கொண்டு இருக்கிறது, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற ஒரு நிலைமை. உதாரணத்துக்கு எபேசியர் சபை எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க முதல் அன்புல இருந்து விழுந்துட்டாங்க. ஸ்மிர்னா சபைன்னு ஒண்ணு வருது, அங்க என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா சில பேரை பிசாசு அங்க இருக்கிறவங்களை ஜெயில போட்டுருச்சு. அந்த மாதிரி துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. பர்கமோம் சபைன்னு ஒண்ணு வரப்போகுது, அங்க ஆன்டிபாஸ்ன்ற ஒரு லீடர் இருந்தார், உண்மையுள்ள சாட்சின்னு அவருக்கு பேரு. அவரை கொலைய செஞ்சுட்டாங்க கவர்மெண்ட். அந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்குது. இன்னும் கள்ள போதகத்திலயும் அவங்க மாட்டி இருக்கிறாங்க. டயத்தைரா சபைன்னு ஒண்ணு இருக்கு, அதுல ஜெசபெல்ன்ற ஒரு கள்ள தீர்க்கதரிசி தான் தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லாரையும் தப்பான போதகம் சொல்லி கொடுத்து ஒரு துன்மார்க்கமான வழியில அது நடத்திக்கிட்டு வருது. அந்த சபையில நடக்கிற கதை. இன்னும் சார்டிஸ்ன்ற ஒரு சபை, டயத்தைராய்ட்டு சார்டிஸ், அந்த சபை பாத்தீங்கன்னா அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நாங்க ரொம்ப உயிரோடு இருக்கிறோம், நாங்க ரொம்ப இதா பெருசா வளர்ந்துகிட்டு இருக்கோம், நாங்க பெருசா இருக்கிறோம். ஏன் எத்தனை கூட்டம் பாருங்க எங்க சர்ச்ல, ரொம்ப கூட்டம் இருந்துச்சு அந்த சர்ச்ல. ஒரே நம்ம ஊர்ல பார்க்க ஒரே மியூசிக், ஒரே பாட்டு. ஆண்டவர் அந்த சபையை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா, நீ உயிரோடு இருக்கிறன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, என் பார்வைக்கு நீ செத்து இருக்கிற, செத்த சபை, உயிர் இல்ல சத்தம் தான் இருக்கு, செத்த சபைன்றார். சார்டு சபையை பார்த்து. பிலடெல்பியா சபைன்னு ஒண்ணு வருது, அவங்க ரொம்ப துன்பத்தை அனுபவிக்கிறாங்க, ரொம்ப பெர்சிக்யூஷன். கடைசியா அந்த லோடேஷியா சபை, அந்த சபையை பாத்தீங்கன்னா அது வெறும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஒண்ணு கூட இல்லைங்க, வெறும் உலக பிரகாரமான சபை, உலக பிரகாரமான மக்களுக்கு ஒரு கிளப் மாதிரி ஒரு சபை வச்சிருக்காங்க. அது லோடேஷியா சபை. அந்த சபைக்கு என்ன சொல்றாரு, நீ உன்னை பார்த்து ரொம்ப பணக்காரன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற, நீ ரொம்ப ஐஸ்வர்யவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற, நாங்க பாரு எவ்வளோ வளர்ந்து இருக்கிறோம், எவ்வளோ பணக்காரன்னு நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா காணாத உலகத்துக்கு என் பார்வைக்கு நீ எப்படி தெரியற தெரியுமா, நீ நிர்வாணமா இருக்க, துணி கூட இல்லாம இருக்கிறன்ற திட்டுறாரு அந்த சபையை. இந்த மாதிரி 7 சபைகளும் போராடிக்கிட்டு இருக்கிற நிலைமையில இருக்கிற அந்த சபைகளுக்கு இவர் எழுதுறாரு. யோவான் ஆகிய நான் 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது. இது பாத்தீங்கன்னா இது ஒரு லெட்டர், தெரியுதுங்களா? அது எழுதின விதம் பார்த்தாவே லெட்டர். நம்ம இந்த காலத்துல எழுதணும்னா டியர் எஃபிஷியன்ட் சர்ச், இந்த சர்ச் அந்த சர்ச்னு போட்டுருவோம். இது ஒரு லெட்டர். நான் உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுனேன்னா உங்களுக்கு புரியாததா பார்த்து எழுதி கொடுப்போம். உங்களுக்கு ஒரு லெட்டர் கொஞ்சம் கூட அவருக்கு புரியக்கூடாதுன்னு, உங்களுக்கு நல்லா புரியணும்னு தான் நான் எழுதுவேன். யோசிச்சு பாருங்களா, புரியக்கூடாதுன்னு எழுதல. இது ஒரு லெட்டர். ரெவலேஷன் இஸ் ஆக்சுவலி a லெட்டர். அப்படின்னாவே ஒரு லெட்டர் எழுதுறதே மத்தவங்களுக்கு புரியணும்னு தானுங்க. புரியலாம், நான் லெட்டர் எழுதாம இருக்கலாம்ல, உங்களுக்கு புரியாத ஒரு லெட்டர் எழுதுற பதில. இட் should be understood, it's a letter. ஏன் அவங்களுக்கு எழுதுறாரு, எப்படி அவங்களுக்கு புரியும்னா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த அபாகலிப்டிக் லாங்குவேஜ், அடையாள மொழி அந்த காலத்துல வேற எல்லா இடத்துலயும் பயன்படுத்துவாங்க. உலகத்திலயும் பயன்படுத்தி சில புக்ஸே எழுதி இருப்பாங்க. அவங்க நியூஸ் பேப்பர்ல எல்லாம் சில அபாகலிப்டிக் லாங்குவேஜ் வரும். அதனால அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் அந்த காலத்துல இருந்துச்சு. அந்த லாங்குவேஜ் அறிஞ்சவங்க அதனால அந்த லெட்டர்ல அந்த லாங்குவேஜை பயன்படுத்தி அவர் எழுதுறதுனால அவங்களுக்கு புரியும் நல்லா. புரியுதுங்களா அவங்களுக்கு என்ன சொல்றேன்னு? அந்த 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த சபைகள் இருந்த காலத்துல அவங்களுக்கு இந்த லாங்குவேஜ்ல அவங்க பேசிக்குவாங்க, இந்த லாங்குவேஜ்ல படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப அதுக்கு அடையாளங்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் அர்த்தங்கள் இருக்கு. ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ். அதனாலதான் புரியணும்ன்றதுக்காக அவர் எழுதுறாரு. சரி, ஒரு லெட்டரா பாக்குறோம். ஏன் 7 சபைன்ற ஒரு கேள்வி வரணும். ஏன் 7 சபை? ஆசியாவில் உள்ள 7 சபை. ஆசியாவில் உள்ள 7 சபைன்னா ஆசியா மைனர்ன்றாங்க. இப்ப இருக்கிற டர்க்கின்ற ஒரு ஊர் இருக்கு, நீங்க மேப் பாத்தீங்கன்னா அந்த ஊர் தான் இது. அந்த டர்க்கின்ற ஊர்ல இருக்கிற சபைகள் 7 சபைகளுக்கு ஏன் எழுதுறாரு? நம்ம நினைக்கலாம் 7 சபைங்க இருந்திருக்கோம்னு. இல்ல, அந்த ஆக்சுவலா 7க்கு மேல சபைங்க இருந்துச்சு, 7க்கு அதிகமான சபைகள் இருந்துச்சு. ரொம்ப இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:5 நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு சபை ட்ரோஆஸ்னு ஒரு சபை இருந்துச்சு.
the church of Troas அப்படின்னு. அவங்க இருந்தது எங்க தெரியுமா? ஆசியால தான் இருந்தாங்க. கொலோசு சபை எங்க இருந்துச்சு தெரியுமா? கொலோசியன் புக் இல்லையா, அதுவும் ஆசியால தான் இருந்துச்சு. ஏன் அவங்களுக்கெல்லாம் அவர் எழுதல? ஏன் வெறும் 7 சபைகளுக்குன்னு மாத்திரம் அவர் எழுதுறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, இந்த சபைகள்லாம் அந்தந்த இடத்துல இருக்கு, இந்த ஜனங்க உண்மையா இருக்கிறாங்க, அது உண்மைதான். ஆனா 7ன்ற நம்பர் அவர் எடுக்கணும் என்பதற்காகத்தான் 7 சபைகளுக்கு மாத்திரம் எழுதினார். ஆனா ஏன் 7ன்றதுக்கு என்ன அர்த்தம்? 7னா ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல பார்த்தாவே 7ன்றதுக்கு அர்த்தம் தெரியும். என்ன? ஆண்டவர் 6 நாள் உலகத்தை உண்டாக்கி 7வது நாளை ஆசீர்வதிச்சு அவர் என்ன பண்ணாரு? ரெஸ்ட் எடுத்தார். 7னா முடிஞ்சுன்னு அர்த்தம். 7னா இட்ஸ் கம்ப்ளீட். 7 stands for completeness, fullness. முடிஞ்சுன்னு அர்த்தம். பரிபூர்ணத்துக்கு தான் 7. அப்படின்னா யோவான் 7 செலக்ட் பண்றது என்ன? ஒரு அடையாள லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. 7ன்னு யூஸ் பண்ணோம்னா அந்த 7 முழுமையான எல்லா சபைகளுக்கும் பொருந்தின ஒரு லெட்டர் நான் எழுதுறேன். இந்த லெட்டர் ஒருத்தருக்கு 2 பேருக்கு மாத்திரம் இல்ல, இது எல்லா சபைகளுக்கும் பொருந்தணும் என்பதற்காகத்தான் 7 பயன்படுத்துறாரு. இதுல இருக்கிற அதிசயம் என்ன தெரியுமா? அவர் 7ன்னு போட்டதுனால தான் இந்த லெட்டர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்து தேவதூதனால் யோவானுக்கு கொடுக்கப்பட்டு ஆயில்மெல் ரோட்ல இருக்கிற நம்ம சபைக்கு இது சேர்ந்திருக்கு. ஏன்? அந்த 7 நம்பர் நலம் நமக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு காட். இது நமக்கு பொருந்தும். இது நம்ம கிட்ட தேவன் இதன் மூலமா நமக்கு பேசுறார். அதனால தான் இட் அப்ளைஸ் டு அஸ். நமக்கு எழுதி இருக்கிறார் ஆண்டவர். சரி, நம்ம காலையில பார்த்த மாதிரி இந்த மாதிரி போராடுகிற சபைகளுக்கு ரொம்ப முக்கியமா என்ன வேணும்? ஆண்டவர் நினைச்சிருந்தா என்ன அனுப்பணும்? அவங்க போராடிட்டு இருக்காங்க. அவருடைய சபை, அவருடைய அருமையான சபை. என்ன வேணும் அவங்களுக்கு? எல்லாருக்கும் ஒரு 10 லாரி 1000 ரூபாய் நோட்டு வச்சு அடுக்கி ஒரு 10 லாரி ஒரு சபைக்கு அனுப்பிச்சோம்னா அவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். 10 லாரி அனுப்பிச்சோம் அப்படித்தான் நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படித்தான் ஆண்டவர்னால முடியாதா? அவர் குமாரனே கொடுத்தாரு, அவர்னால அனுப்ப முடியும். ஆனா ஆண்டவர் என்ன அனுப்புறாருன்னு பார்க்கணும். அவருடைய அன்பின் அறிகுறியாக அவர் என்ன அனுப்புறாருன்னா, இந்த சபைகள்லாம் ரொம்ப தாக்கப்படுது. என்ன? நம்ம காலையில பார்த்த மாதிரி நமக்கு இருக்கிற ரொம்ப பெரிய தேவை என்ன தெரியுங்களா? கை நிறைய பணம், பெரிய வசதி, அதெல்லாம் தேவைகள் தான், இல்லன்னு நான் சொல்லல உலக பிரகாரமா. அதை விட ரொம்ப பெரிய தேவை, நம்முடைய அநேக பிரச்சனைகளை சரி செய்யற தேவைன்னா கடவுளை பத்தி சரியான விதத்துல நம்ம அறியணுங்க. நான் காலைல சொன்ன மாதிரி நம்ம விசுவாசமும் நம்ம வாழ்க்கையும் ரொம்ப சம்பந்தப்பட்டது. நம்ம விசுவாசம் எப்படி இருக்கோ அப்படித்தான் வாழ்க்கை இருக்கும். நம்ம வாழ்க்கை சரியில்லைன்னா காரணம் என்ன? நம்ம விசுவாசம் சரியில்லை. ஃபேத் அண்ட் பிராக்டிஸ், ஃபேத் அண்ட் லைஃப் பண்ணுவாங்க. அதனால தான் தேவனை பத்தி நம்ம எந்த அளவுக்கு சரியா தெரிஞ்சுக்கிறோமோ அதன் அடிப்படையில தான் நம்ம வாழ்க்கை. அதனாலதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய தேவை தேவனை பத்தி சரியான விதத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். யோவான் என்ன பண்றாரு? கடவுள் என்ன பண்றாருன்னா யோவானை பயன்படுத்தி அந்த கஷ்டப்படுற ஜனங்களுக்கு, போராடிக்கிட்டு இருக்கிற ஜனங்களுக்கு தேவனை பத்திய ஒரு உயர்வான எண்ணத்தை கொடுக்குறாரு. யார் ஆராதிக்கிறீங்க, யார் உங்க தேவன்னு தெரிஞ்சுக்கங்க. அவர் உங்களுக்கு 2 ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் அனுப்பிட்டு இருக்காரு. அதுதான் என்னன்னு பார்ப்போம். ஏன்னா அவங்க தாக்கப்படுறாங்க, சாத்தானால தாக்கப்படுறாங்க. அந்த கவர்மெண்டே அவங்க விசுவாசத்துல இருந்து விலகணும்னு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிறது. அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிடலாமா, நம்ம உண்மையில சாட்சியா இருந்து என்ன பிரயோஜனம், எல்லார் மாதிரியும் நம்மளும் இருந்துடலாமா அப்படின்னு அவங்களுக்கு சோதனை ரொம்ப. ஜெயில போடுறாங்க, உண்மையா இருந்தா அது நடக்குது இது நடக்குதுன்னு காம்ப்ரமைஸ் பண்றாங்க. ஆனா அப்படியெல்லாம் போனா பிழைக்குவாங்களா? இல்ல, கடைசி வரையும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. அவங்க மேற்கொள்ளணும். அவங்களுக்கு வர சோதனையில அவங்க விடாமுயற்சியா கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓடணும். அவங்க சோர்ந்து போயிடக்கூடாது, அவங்க தொடர்ந்து ஓடணும் என்பதற்காக கிறிஸ்தவ லைஃப்ல நம்ம நல்லா வளரணும்னா நமக்கு என்னங்க தேவை? 10 லாரி 1000 ரூபாய் நோட்டா? என்ன தேவை? என்ன தெரியுமா? ரொம்ப ப்ரெஷஸானது 2 தேவைங்க. கிருபையும் சமாதானமும் தேவை. அதைத்தான் அவர் அனுப்புறார். We need grace and peace. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். யோவான் ஆசியாலுள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் மாறாலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும்
உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் 2 precious gifts அனுப்புறார். என்ன gift? It's called grace and peace. ரெண்டு precious gifts. ஆவிக்குரிய சிந்தனை, ஆவிக்குரிய உலகம்ன்ற எண்ணம் இல்லாதவங்களுக்கு அதை பார்த்தா ஒரு 5 நிமிஷத்துக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி தெரியும். கிரேஸ் அண்ட் பீஸ்ன்றது ஒரு கிறிஸ்தவ லைஃப்ல ஒருத்தன் வளரணும், ஒருத்தன் முன்னேறணும், ஆத்மீக ஜீவிதத்துலன்னா அவனுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது கிருபையும் சமாதானங்க. ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்க முடியாதது கிருபையும் சமாதானம் தாங்க. எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும். ஏன் தெரியுமா? தேவன் அது எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை. கிருபை எல்லாருக்கும் தேவன் கொடுக்கறது. பணம் வேணுமா எடுத்துக்க, முஸ்லீமாவது இந்துவாவது எல்லாருக்கும் கொட்டி கொடுக்குறாரு. வீடு அது இதுன்னு எல்லாருக்கும் பதவி இதெல்லாம் கொடுக்குறாரு. கிருபை எல்லாருக்கும் அவர் கொடுக்கிறவரே இல்லை. தெரியுங்களா உங்களுக்கு? தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு தான் அந்த கிருபையை கொடுக்கறது. எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுறதே ரொம்ப ப்ரெஷியஸ் கிருபைன்றது. உங்களுக்கு கிருபை என்னது? அந்த கிருபை அது எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதனோட ஒரு ருசியை அனுபவிச்சவங்க அதுக்காகத்தான் ஏங்குவாங்க. ரொம்ப ஏங்குவாங்க. எனக்கு கிருபை கூட ஆண்டவரே, கிருபை உனக்கு போதும் அப்படின்னு பவுலுக்கு சொன்ன மாதிரி ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது அது. நம்ம கொஞ்சம் கூட கிருபைனா என்ன இங்கிலீஷ்ல சொல்ல போனா இட்ஸ் அன்டிசர்வ்ட் ஃபேவர்னுவாங்க. நம்ம கொஞ்சம் கூட தகுதி இல்லாத கடவுளுடைய அருள், கடவுளுடைய நம்மளை பார்த்து அவர் ஆனந்தப்படுறது, நம்மளை பார்த்து அவர் ஆமோதிக்கிறது, நம்மளை பார்த்து அவர் ஸ்மைல் பண்றது. He likes us, he loves us. நம்ம மேல ரொம்ப ஆர்வமா இருக்கிறது கிருபை. அது ரொம்ப ஸ்பெஷல் இல்ல? அந்த கிருபைனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா, உலகம் உண்டாவதுக்கு முன்பதாகிய கிருபைனாலதான் சில பேரை செலக்ட் பண்ணார். அவங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல அவங்க பேரை போட்டார். அவங்கள இந்த உலகத்துல அவங்களுக்கு மறுரூபம் கொடுக்கிறாரா? எல்லாருக்கும் கொடுக்கிறாரா மறுபிறப்பு? இல்ல, கிருபை கொடுக்கிறவங்களுக்கு. கிருபை மனசுல வரும். கிருபை வந்தவொன்னு they are born again. எல்லாருக்கும் கொடுக்கறது இல்ல கிருபை. அந்த கிருபையில அவங்கள மறுபடியும் பிறக்க வச்சு அந்த கிருபையில அவங்கள பலப்படுத்துறாரு. அந்த கிருபையில நீங்க நிக்கிறீங்கன்னு பைபிள்ல போட்டிருக்கு. கிருபையில நீங்க வளரணும்னு பைபிள்ல போட்டிருக்கு. கிருபைதான் அவங்கள வளர்த்து, அவங்கள இன்னும் வளர்த்து. கிருபை என்ன கூட செய்து தெரியுங்களா? அவங்கள தொடர்ந்து பரிசுத்தத்துல வளர்த்து ஆதாம்ல சீரழிந்த அவங்களுடைய எல்லா சீரழிவும் தொடைக்கிறதே கிருபைதான். தொடைத்து 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 நடத்திட்டு போறது கிருபை. பவுல் என்ன சொல்றாரு தெரியுங்களா? அந்த கிருபை என்னை உண்மை உள்ளவனாக ஆக்கி எனக்கு ஒரு ஊழியம் கொடுத்துச்சு. நான் இவ்வளவு காரியம் அடைஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் ரொம்ப பாவி, ஆனா இவ்வளவு காரியம் அடைஞ்சதுக்கு கிருபை தான் காரணம். இந்த கிருபை தான் அங்க செய்ய முடியும். ரொம்ப ப்ரெஷியஸான வேர்ட் கிருபை. அது எல்லாருக்கும் கொடுக்கறது இல்ல, தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு தான். அடுத்த வார்த்தை என்ன? சமாதானம். முதல்ல கிருபை ப்ரெஷியஸ், ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ். சமாதானம். சமாதானம். ஒரு ஆத்மா நல்ல சுகமான நிலையில இருக்கிறதுன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? The health of the soul. சமாதானம் இருக்கும் அந்த ஆத்மால. சமாதானம். யாருக்கு கிருபை கிடைச்சிருக்கோ அவங்களுக்கு தான் சமாதானம் இருக்கு. கிருபை ஏன் யாருக்கு கிருபை கிடைத்திருக்கிறதோ அவங்க தேவனிடத்துல இருந்து கிருபை பெற்றதுனால தேவனிடத்துல ஒப்புரவு ஆகுறாங்க. தேவனிடத்துல ஒப்புரவு ஆகுனால தேவனுக்கும் அவங்களுக்கும் சமாதானம் ஏற்படுகிறது. தேவனுக்கும் அவங்களுக்கும் சமாதானம் ஏற்பட்டதுனால தேவனுடைய சமாதானம் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறது. அந்த தேவ சமாதானம் பீஸ் லைக் ரிவர்னு கூட பாக்குறோம். வாழ்க்கையில எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் பாதிக்கப்படாத ஒரு சமாதானம் உள்ளுக்குள்ள, ஒரு மனசாட்சி கொடுக்கிற சமாதானம். அது பெருசு இல்ல நமக்கு, அது இதுன்னு ஓடுறோமே. சமாதானம் வேணுங்க. தெய்வம் கொடுக்கிற ஒரு சமாதானம் ரொம்ப பெருசுங்க அது. அந்த சமாதானம் தான் நமக்கு இருக்கிறது. எப்படி எந்த புயல் வந்தாலும், வாழ்க்கையில எந்த இடி மின்னல் வந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற சமாதானம். அதை விட்டுட்டு அந்த சமாதானம் இல்லாம வேற இதெல்லாம் ஓடணும்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கசப்பு, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலை, டென்ஷனு. ஒரு சின்ன காரியம் நடந்துட்டா போதும் டென்ஷன் தலைமையில ஏறிடும், பிபி ஏறிடும். இத அலைய வேண்டியது. அப்பேற்பட்ட மக்களுக்கு தெய்வ சமாதானம் எவ்வளவு பெரிய பொக்கிஷங்க. மத்தவங்களை மன்னிக்கிற சமாதானம், நன்றினால உள்ள நிரப்புற சமாதானம். தேவன்
ஆத்மாவை ஒரு பாட்டுனால நிரப்புற சமாதானம், அது பெரிய விஷயங்க. அதனாலதான் மிகப்பெரிய தேவை, நமக்கு இருக்கிற மிகப்பெரிய தேவை என்ன, ஒரு கிறிஸ்தவன் அவன் ஜீவியத்துல, ஆவிக்குரிய ஜீவியத்துல வளரணும்னா அவனுக்கு இருக்கிற மிகப்பெரிய தேவை இது ரெண்டு தாங்க, கிரேஸ் அண்ட் பீஸ். இது ரெண்டு அவரு அதை அனுப்புறார். யார்கிட்ட இருந்து வருதுன்னு தான் பெரிய விஷயம். அதுல 4வது வசனத்துல இருந்து முதல்ல யார்கிட்ட இருந்து வருது அதை படிங்க. 4வது வசனம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மருத்துவரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. யார்கிட்ட இருந்து வருது? திரியேக தேவன் கிட்ட இருந்து வருதுங்க. ட்ரினிட்டி, திரியேக தேவன் கிட்ட இருந்து ஒரு தெய்வீக சாதாரண சமாதானமும் கிருபை இல்ல, தெய்வீக சமாதானம் கமிங் ஃப்ரம் ட்ரினிட்டி. ட்ரினிட்டி கிட்ட இருந்து வருது. அங்க 3 பேரும் இருக்கிறத பாக்குறோம் பாருங்களேன். தெய்வீகம் சமாதானம். அந்த சபைகளுக்கு பிதா சமாதானத்தையும் இந்த ஆசீர்வாதத்தை அனுப்புறாரு, குமாரன் இந்த ஆசீர்வாதத்தை அனுப்புறாரு, பரிசுத்தாவி இந்த ஆசீர்வாதத்தை அனுப்புறாரு. திரியேக தேவனுடைய சொல்லப்போனா ஒரு லவ் லெட்டர் இது, தன்னுடைய சபைகளுக்கு ஒரு லவ் லெட்டர். அவங்களுடைய அன்பையெல்லாம் சுருக்கி 2 வார்த்தையில போட்டு அனுப்புற மாதிரி அனுப்பிச்சிருக்கிறான் திரியேக தேவன். பிதா அவங்க எல்லாரும் என்ன விரும்புறாங்க தெரியுமா? நமக்கு கிருபையும் சமாதானம் கிடைக்கணும்னு விரும்புறாங்க. பிதா விரும்புறாரு நமக்கு கிருபையும் சமாதானம் இருக்கணும்னு, குமாரன் விரும்புறாரு, பரிசுத்தாவி விரும்புறாரு. உங்களுக்கு சொல்லிட்டா, இவங்க 3 பேர் ஒரு காரியத்தை விரும்பிட்டாங்கன்னா சத்தியமா அது நமக்கு கிடைச்சே கிடைக்கும். அவங்க காண்டி நினைச்சிட்டாங்கன்னா அது யாருனாலையும் நிறுத்த முடியாது. அவங்க 3 பேர் விரும்பிட்டாங்கன்னா அது கிடைச்சே கிடைக்கும். அது 3 அனுப்புறாங்க. அது பாருங்களேன், அந்த அந்த அவங்களுடைய இதனோட ஆசீர்வாதத்தை பாருங்க. அது முதல்ல பிதாவை பத்தி அவங்க போட்டிருக்கிறவங்க ஒருத்தருக்கும் வார்த்தைகள் எது கொடுத்திருக்குன்னா, நம்ம கஷ்டமான சூழ்நிலையில இருக்கலாம், அந்த சூழ்நிலையில நமக்கு பெரிய கான்பிடன்ஸ் கிடைக்கும்படிக்கு தான் இது எழுதியிருக்கு. எப்படி போட்டிருக்கு பாருங்களேன். முதல்ல யாரு? முதல்ல இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும். அது யாரு? இது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் நித்திய தேவன். மோசேவை பார்த்து ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்னாரு இல்லைங்களா? நான் தான் ஐ ஆம் தட் ஐ ஆம். சதா காலங்களும் கடந்த காலத்துல நிகழ்காரியத்துல வரப்போற காரியத்துல இருந்த இட்டர்னல் காட். அப்படித்தான் போட்டிருக்கு, இட்டர்னல் காட். அதை செக் பண்ணுங்களேன். எங்க பார் பைபிள்ல என்ன வரணும் ஆர்டர் பார்த்தீங்கன்னா, இருந்தவர், இருக்கிறவர், வரப்போறவர். அப்படியா போட்டிருக்கு? அதுல மாத்தி போட்டிருக்கு. என்ன மாத்தி இருக்கு சொல்ல முடியுங்களா? இருந்தவர்னு ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? பாஸ்ட்ல இருந்தவர், நீங்க எங்க அப்படி ஆரம்பிக்குது? இருக்கிறவர்னு ஆரம்பிக்குது. ஏன் அது இருக்கிறவர்னு ஏன் ஆரம்பிக்கணும்? இருக்கிற ஆர்டர் எப்படி எங்க பாரு வரணும்னா அவர் இருந்தவர்னு ஆரம்பிக்கணும். இங்க இருக்கிறவர்னு ஆரம்பிக்குது. அது திருப்பி போட்டிருக்காரு. ஏன்னா அந்த நேரத்துல அவங்க என்ன உணர்த்தணும்னு பார்த்ததுன்னா, the isness of God, the presentness of God. கடவுள் அந்த சூழ்நிலையில, அவங்க கஷ்டப்படுற சூழ்நிலையில தேவன் இருக்கிறாரு. அவங்களுக்கு மத்தியில, அவங்க கண்ணீருக்கு, கஷ்டங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு மத்தியில தேவன் இஸ் a ever present God. உங்களுக்கு மத்தியில அவர் இருக்கிறாருன்றத வலியுறுத்துறதுக்காகவே இஸ்ன்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். who is, who was and who is to come. முதல்ல யூசுவலா எப்படி வரணும்னா who was வரணும், அப்புறம் who is வரணும், அப்புறம் who was to come வரணும். ஆனா அது மாத்தி போட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் கஷ்டமான நேரத்துல என்னங்க கேட்க விரும்புறேன்? இருந்த தேவனா எனக்கு பெருசு, இல்ல வரப்போற தேவனா பெருசு? இன்னைக்கு என் கூட, என் சூழ்நிலையில, என் பிரச்சனையில அந்த தேவன் எனக்கு கூட இருக்கிறாருன்றத உணர்த்தல் தான் பெருசு. அதனாலதான் அதுல இருந்து ஆரம்பிக்குது. பாருங்களேன் எவ்வளவு நல்லா அதை ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏன்னா அவங்களுடைய சோதனைகள்ல, பிரச்சனைகள்ல அதை மேற்கொள்ளணும். எனக்கு இருக்கிற சோதனை பிரச்சனைகள்ல நான் மேற்கொள்ளணும்னா என்ன அறிஞ்சுக்கணும்? இந்த சூழ்நிலையில கடவுள் என்னோடு இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறாருன்றத நான் உணரணும். அதுக்காகத்தான் அப்படி போட்டிருக்கிறது.
உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் யார்கிட்ட இருந்து வருது? உங்க சூழ்நிலையில உங்களோடு இருக்கிற தேவன் கிட்ட இருந்து வருது. முதல்ல அவர் உங்க கூட இருக்கிறாருப்பா, எல்லாத்தையும் பாக்குறாரு. அவர் ப்ராமிஸ் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? என்னன்னா ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறாரு, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீரிலே கடந்து போனாலும் நீ அக்கினியில் கடந்து போனாலும் நான் உன்னோடு இருப்பேன். என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டே விலக மாட்டேன், நான் உன்னை விட்டே போக மாட்டேன். நான் எப்போ பாரு உங்களோடு சதா காலங்களும் நான் இருக்கிறேன். ஒரு செகண்ட் போவாரா நம்மள விட்டு? அவர் இருக்கிறவருங்க. உன்னால அதை உணர முடியுதுங்களா? அவர் இப்ப இருக்கிறவரு, நம்ம கூட இருக்கிறவரு, நம்ம அழுவும் போது இருக்கிறவரு, நம்ம தனிமையில ஃபீல் பண்ணும் போது நம்ம கூட இருக்கிறவர். அதை உணர்த்தணும் என்பதற்காக அவர்கிட்ட இருந்து உனக்கு வருது கிருபையும் சமாதானம். அதைத்தான் நான் கேட்கணும்னு விரும்புறேன் மேற்கொள்றதுக்கு. பயப்படாதே. சரி, அது மாத்திரம் இல்லாம அவர் வரப்போகிறவர், அவர் வரப்போகிறவர், இருக்கிறவரு, இருந்தவரு, இன்னமும் இருக்க போறவரும் தானே வரணும். அதுதான் who is, who was, who will be. அப்படிதான் வரணும். வரப்போகிறவர்னு என்னத்துக்கு போடணும்? ஏன்னா அவர் இந்த உலகத்துக்கு வரப்போறவர். அவர் இந்த உலகத்துக்கு வந்து தன்னுடைய ஜனங்களை முழுமையா மீட்கணும், மத்தவங்களை நியாயம் தீர்க்கணும்னு வந்தே வரப்போறவர். அதுக்கு தான் வரப்போறவர் அவருக்கு பேர். வருகிறார், அவர் வரப்போறார். இன்னும் பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரெவலேஷன் அந்த கதையெல்லாம் முடிஞ்சு, நியாய தீர்ப்பெல்லாம் முடிஞ்சு வரப்போறவர்னு எடுத்துருவாங்க. இருக்கிறவர், இருந்தவர், அதோடு முடிஞ்சிடும். ஏன்னா அவர் வந்து முடிச்சிட்டாரு அவர் வேலையை. வரப்போறவர்ன்றது எடுத்துருவாங்க. சரி, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அவரு என்ன அனுப்புறாரு? இந்த நித்திய தேவன் கிட்ட இருந்து நமக்கு கிருபையும் சமாதானமும் வருகிறது. அவர் கடந்த காலம் நம்ம செஞ்ச பாவங்க, நம்மள செஞ்ச தப்புங்க, நமக்கு நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்ய வல்லமை உள்ளவர். இருக்கிற சூழ்நிலையில நம்மளை பார்த்து கொள்ளக்கூடிய நடத்துறவர். இன்னும் வரப்போற நம்ம எதிர்காலத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தேவன் கிட்ட இருந்து நமக்கு என்ன வருது? கிருபையும் சமாதானம். சரி, அது பத்தலையா? என்ன ஒரு ஆசீர்வாதம்? அது பத்தலையா? இன்னொருத்தர்கிட்ட இருந்து வருது ஆசீர்வாதம். அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். இது என்ன 7 ஆவின்னு போட்டிருக்கிறது? பரிசுத்தாவி ஒருத்தர் தானே. 7 ஆவின்னு போட்டிருக்கிறது அப்படின்னா 7ன்ற நம்பரை நம்ம புரிஞ்சுக்கணும். இது அடையாள மொழி இல்லைங்களா? பரிசுத்தாவி இப்போ சபையை நடத்துறதுக்கு, சபை ஒரு உண்மையுள்ள சாட்சியா இருக்கணும், சபையை நடத்தணும், சபையை போதிக்கணும்னு பரிபூர்ணமா எல்லா தேவைகளும் சந்திக்கிறவர் யாரு தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட் தான். நமக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுக்கிற ஒரு ஹோலி ஸ்பிரிட் தான். அதுக்கு தான் 7 ஆவிகள். அவர் எங்க இருக்கிறாரா? அவரு சிங்காசனத்துக்கு முன்பதாக. ஏன்? கடவுள் ஒரு காரியத்தை தீர்மானிச்சுட்டாருன்னா உடனே போய் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, என் ஆவியினாலே எல்லாம் முடிக்கிறார். இப்ப அதுதான் முடிச்சுட்டு வர்றார். தன் ஆவினால எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு வர்றார். அவர் ரெடியா வெயிட் பண்றார். அவர் பிதா ஒண்ணு கட்டளை இட்டாருன்னா அதை செய்யறதுக்கு ஹோலி ஸ்பிரிட் வேணும்ன்றாரு. அவர்கிட்ட அவர் எடுத்துட்டு வர்றது மாத்திரம் இல்ல, அவரும் விரும்புறாரு நமக்கு என்ன இருக்கணும்னு, கிரேஸ் அண்ட் பீஸ் இருக்கணும்னு விரும்புறாரு. மூணாவது நபரை பார்ப்போம். அவருக்கு நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் வருது. 3 டிஸ்கிரிப்ஷன்ஸ் வருது. அவர் முதலாவது என்ன? உண்மை உள்ள சாட்சி. உண்மை உள்ள சாட்சி. உண்மை உள்ள சாட்சினா என்ன? பொய் சொல்லாதவங்க, உண்மையே பேசுறவங்க. அவர் உண்மை உள்ள சாட்சி. அவர் உண்மை உள்ள சாட்சியா இருக்கிறார். எந்த விதமான சத்தியம்னா சத்தியம்தான், காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார். அதான் நான் சொல்லுவேன், ஏசு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அவர் செத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்களா? கொஞ்சம் சத்தியத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே, ஒரு சாக வேண்டிய அவசியம் இல்லை. பிலாத்து பார்த்து கேட்கிறாரு, உன்னை சாவடிக்கிறதுக்கோ எனக்கு அதிகாரம் இருக்கு, என்கிட்ட பேசுன்றார். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தா இல்ல. என்ன சொன்னாரு? நான் ராஜா தான், சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்த ராஜா, ஐ அம் தி கிங் ஆஃப் ட்ரூத். சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தா சத்தியவான் எவனோ அவன் என் வார்த்தையை கேட்டுக்குவான் அப்படின்னு சொன்னார். உண்மையுள்ள சாட்சி. அதை அட்ஜஸ்ட் பண்றவர் இல்ல. யோவானுக்கும் இதே பேர் போட்டிருக்கு, உங்களுக்கு தெரியுங்களா? யோவானுக்கும் உண்மையுள்ள சாட்சின்னு ஒரு பேர் இருக்கிறது. இன்னொரு பேர் ஆன்டிபாஸ் அப்படின்னு ஒருத்தர் சாகடிச்சிட்டாங்க இல்லைங்களா? அவருக்கும் உண்மையுள்ள சாட்சின்னு ஒரு பேர் இருக்கு. சரி,
அவருக்கு இன்னொரு டிஸ்கிரிப்ஷன் என்ன போட்டிருக்கு? முதல் பிறந்தவர். மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர். மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர். இதெல்லாம் ஏன் போட்டிருக்குன்னு நம்ம பார்க்கணும். அவர் உண்மை உள்ள சாட்சி. மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர்னா என்ன அர்த்தம்? அவர் தான் முதல்ல வந்தாரு, அவர் பின்னாடி நிறைய பேர் வரப்போறாங்கன்னு அர்த்தம். நம்ம அந்த சபையில இருக்கிறவங்க கேட்கலாம், உண்மையுள்ள சாட்சி உண்மையுள்ள சாட்சின்றீங்களே, என் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, வியாதி பிரச்சனை, இந்த பிரச்சனை. இப்ப போய் உண்மையுள்ள சாட்சியா நான் எப்படி இருக்கிறது? எனக்கு சிக்னஸ், எனக்கு வீட்டுல ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் இருக்கு, இந்த ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு கேன்சர். ஏன் இந்த உண்மையுள்ள சாட்சியா இருந்தா ஜெயில போடுறானுங்க. உண்மையுள்ள சாட்சியா இருந்தா சாக கூட அடிச்சிருவாங்க போல இருக்கு, செத்து கூட போயிடும். உண்மையுள்ள சாட்சின்னா அதை அடிக்கிற மாதிரி அவர் என்ன சொல்றாரு? சாத்தான் அவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன? சாகுதானே அடிக்க முடியும். அந்த சாவுல இருந்தே உயிர்த்தெழுந்து வந்த தேவன், மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து வந்த தேவன். அது மாத்திரம் இல்ல, 18வது வசனம் என்ன? 1:18 படிங்க ஒருத்தர். ஆனாலும் இதோ சதா காலமே உயிரோடு இருக்கிறேன். ஆமென். படிங்க. நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவனாயிருக்கிறேன். அது சாவிய நான் வச்சிருக்கிறேன்ப்பா. உன்னை சாவடிச்சிருவாங்க, நம்ம சாவிய தொலைச்சிட்டு வீட்டுக்குள்ள பூட்டிட்டாங்கன்னு வைங்களேன், சாவியங்கன்னு பயந்து டென்ஷன் ஆகுற மாதிரி அந்த சபெல்லாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அது மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவி என்கிட்ட இருக்கிறது. நீ போய் செத்துருவா, நான் பயப்படுற. உண்மை உள்ள சாட்சியா இருக்கிறதுக்கு எனக்கு இது பயந்துகிட்டா இருக்க, அந்த நரகத்துக்கு அனுப்புறதும் மரணத்துக்கு அனுப்புறதும் சாவி என்கிட்ட இருக்கு. எனக்கு உண்மையுள்ள சாட்சியா இருன்றார். அப்புறம் நீ கண்டவைகளையும் இல்ல, அவருக்கு இன்னொரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய. பூமியின் ராஜாக்களுக்கு முதலாவது உண்மையுள்ள சாட்சி, இரண்டாவது மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தவர், முதல் பேரானவர், மூணாவது பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியூர். அதிபதி ஏன் இதை சொல்றாருன்னா, அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறது அந்த அரசாங்கமே அகேன்ஸ்டா இருக்கு. அந்த அரசாங்கம், ரோம அரசாங்கம் ரொம்ப பவர்ஃபுல். அதுல இருக்கிற ரொம்ப டாப் மோஸ்ட் பூமியின் அதிபதி யாரு தெரியுமா? சீசர். அந்த டொமினிஷனே அவங்களை விரட்டுறான், அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கான். இந்த இதுல என்ன சொல்ற வர்றன்னா, டொமினிஷனை பார்த்து பயப்படுறீங்களா? அவனுக்கு பார்த்தா நீங்க அஞ்சு போலான்னு பாக்குறீங்க, அவனுக்கு பார்த்தா நீங்க பயப்படுறீங்க. பூமி அந்த டொமினிஷனுக்கே அதிபதி அவன். ஒரு நாய்க்குட்டி என்னுடைய ராஜ்யத்துல நான் நினைக்கிறதான் அவன் செய்ய முடியும். பூமியின் அதிபதிகளுக்கு ராஜா. அதான் இயேசு சொல்றாரு, தான் உண்மையுள்ள சாட்சி இருந்து உயிர்த்தெழுந்து பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி, எல்லாத்துக்கும் மேல இருந்து ஆட்சி செய்கிறவர் அவருதான். அவருடைய பர்மிஷன் இல்லாம நம்ம காலில் பார்த்த மாதிரி ஒரு நாய் கூட தன் நாவை அசைக்க முடியாது. இந்த டொமினேஷன் ராஜா என்னுடைய நாய் மாதிரி, அவன் என் பெர்மிஷன் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் அவனை உங்களுடைய நல்லதுக்காக அவனை நடத்திக்கிட்டு இருக்கேன். அவனை பார்த்தா பயப்படுறீங்க, அவனுக்காகவா எனக்கு சாட்சி இல்லாம போறீங்க? அதான் அவர் சொல்றாரு. அவர் பெரிய கான்பிடன்ஸ் கொடுக்கணும், அதுக்காக தான் அவர் சொல்றாரு. சரி, 3 வார்த்தைகள். அவர் உண்மை உள்ள சாட்சி, அவர் மரித்தோர் இருந்து உயிரோடு எழுந்தாரு, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி. இயேசுடைய ஊழியமே அந்த 3 வார்த்தையில இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? அவர் உண்மையுள்ள சாட்சியா வாழ்ந்தார், அதனால மரித்தார், ஆனா உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்ததுனால பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாக உயர்த்தப்பட்டார். அவருடைய ஊழியமே அதான். இன்னொன்னு சொல்லவா? யோவானுக்கும் அந்திபாவுக்கும் உண்மையுள்ள சாட்சியின் பேர் இருக்கு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? யார் தெரியுமா? இயேசு மாதிரி உயிரோடு எழும்பி அவரோடு ஆட்சி செய்ய போறவங்க எல்லாரும் நினைச்சுக்க கூடாது. உண்மையுள்ள சாட்சியா வாழ்ந்து மரிக்கிறவங்க தான். அவங்கதான் உயிரோடு எழும்ப போறாங்க, இயேசுவோடு ஆட்சி செய்ய போறாங்க. அதனாலதான் உண்மையுள்ள சாட்சியா இருப்பது அவ்வளவு அவசியம். அதனாலதான் அவர் சொல்றாரு. சரி, அது ஒரு பயங்கரமான ஒரு படம். இது அந்த வசனம் எப்படி போட்டிருக்குன்னா, எனக்கு எப்படி படமா தெரிஞ்சுன்னா, அந்த தேவன் அந்த மாதிரி பயந்துகிட்டு இருக்கிற ஜனங்களை ஆறுதல் படுத்தணும், என்கரேஜ் பண்ணணும்ன்றதுக்காக பயங்கர என்கரேஜ்மெண்டா அனுப்புறாரு. ஒரு குழந்தை யோசிச்சு பாருங்க, ஒரு பொண்ணு ஒரு பயந்து போய் அதை சுத்தி தீவிரவாதிகளும் கொலைகாரங்களும் ஓநாய்களும் பயங்கர மிருகங்களும் அதை சாகடிக்கணும்னு இருள அது பயந்துகிட்டு இருக்கிற நேரத்துல, ரொம்ப திகில் நிறைந்த நேரத்துல
பெருசா அவங்க அப்பா வராருன்னு வச்சுக்குவோம். அப்பா பெரிய மிலிட்டரி படையை எடுத்துட்டு வர்றாரு. அந்த மிலிட்டரி படையை எடுத்துட்டு வந்து அதை பார்த்துட்டு அந்த ஓனாய்ங்க அந்த திருடர்லாம் ஒரே ஓட்டம் ஓடுறாங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு காட்சி அந்த மாதிரி இவர் வர்றாரு. அதுக்கு இதுக்கு இவங்க பயந்துகிட்டு இருக்கிறாங்க. சபை நினைக்குது எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம், சாத்தா என்ன போட்டு அட்டாக் பண்றாங்க, பாவம் என்ன போட்டு அட்டாக் பண்ணுது, இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு இருக்கும்போது கண்ணை திறந்து பார், இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமான சர்வ வல்லமை உள்ள தேவன், அந்த திரியேக தேவன் கமிட்டிய உங்க சப்போர்ட்ல இருக்கிறது. அவங்க போய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் அவங்க உங்களுக்கு அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காணாத உலகத்தை பார், ஏன் காண்ற உலகத்தை பார்த்து அழிஞ்சு போறீங்கன்ற மாதிரி அவங்க அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க உண்மை இருந்த சாட்சியா இருக்கணும் என்பதற்காக அப்படிதான் அந்த ஒரு காட்சி வருகிறது. அவங்க அந்த ஆல்மைட்டி பவர், சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கமிட்டினா எது? அது திரியேகம். அவங்க அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நமக்கு அந்த கிருபையும் சமாதானம். நம்ம பார்ப்போம். 2வது தலைப்பு இதான். நம்ம 1வது தலைப்புல என்ன பார்த்திருக்கிறோம்? வாழ்த்துதல். யார்கிட்ட இருந்து வருது இந்த வாழ்த்துதல்? திரியேகத்துக்கிட்ட இருந்து வருது. அவங்க ஆறுதல் படுத்த, என்கரேஜ் பண்ண, பலப்படுத்துறதுக்காக திரியேகத்துக்கிட்ட வருது. 2வது துதியை நம்ம பார்க்கணும். இந்த ஸ்தோத்திரம், இந்த தேங்க்ஸ் கிவிங் நம்ம பார்க்கணும். யோவான் அவர் ரொம்ப சோர்ந்து போய், ஒரு விதத்துல சோர்ந்துதான் இருக்கும் அவருக்கு. அந்த இருளான அந்த பத்ம தீவு கேவல அவர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு வாழ்த்துதல் தனக்கு வந்த பிறகு அவர் எப்படி நினைப்பாரு? அவர் எப்படி இருக்கும்? யோவானுக்கு சந்தோஷத்துல தாங்க முடியல சந்தோஷத்துல. அடுத்தது பாருங்களேன், அவர் எந்த அளவுக்கு தேவன் என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கிறார், இவ்வளவு அன்பா இருக்கிறாரா என் மேல அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டு அவரே கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு எக்ஸால்டட் டாக்ஸாலஜின்னுவாங்க, ஒரு உயர்ந்து அப்படியே கடவுளை துதிக்க ஆரம்பிக்கிறார். உயர்ந்து துதிக்க ஆரம்பிக்க அவர் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவருக்கு கடைசியில கேட்ட பேர் என்ன? ஏசு கிறிஸ்துன்னு பேர் வந்துருச்சு இல்லையா? ஏசு கிறிஸ்துன்னு பேரை கேட்டாவே அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு நாய் அவங்க ஓனர் நடந்து வர்றத பார்த்தா சும்மாவே இருக்காது, ஓடி போய் எகுறோம் அது சந்தோஷத்துல. ஏசுன்னு பேரை கேட்டார் யோவான், சும்மா இருப்பாரு அவரு? உடனே தான் எழுந்து சாஷ்டாங்கமா கீழே விழுந்து இயேசுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறாரு. அதுதான் நம்ம பாக்குறோம் பாருங்களேன். இயேசுடைய பேர் 5 வசனம் தான் ஆச்சுங்க, 5 வசனம் தான் முடிச்சிருக்கிறாரு. அப்பவே அவர் மேல தாங்க முடியல. ஒரு பிரஷர் குக்கர் அது ரொம்ப போட்டு வெடிச்சு விசில் அடிக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி பிரஷர் குக்கர் மாதிரி வெடிச்சு அவர் கடவுளை ஸ்தோத்திரிக்கிறார். அதான் நான் பாக்குறேன். துதிக்கிறாரு. என்ன துதி? போல் கூட இப்படித்தான். அவர் எப்ப பாரு ஆண்டவர் சடனா துதிப்பார். இயேசுன்னு பேர் வந்துட்டா போதும், அவர் இருக்கிறவரும் மகிமையான இயேசுக்கு எல்லா ஸ்தோத்திரமும் துதிப்பார். அந்த துதியத்தான் நம்ம பாக்குறோம். நமக்கு இந்த மாதிரி அநேக டைம்ல இருக்கிறது இல்லை. அதை குறித்து நம்ம வெட்கப்படணும், கஷ்டப்படணும். இந்த மாதிரி நம்மளும் ஏற்படுறதுக்கு இந்த துதியை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க பார்ப்போம். ஹோலி ஸ்பிரிட் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஆண்டவரை துதிக்கிறதுக்கு நமக்கு உதவியா இருக்கணும். என்ன பாக்குறோம்? அவர் துதியை நம்ம பார்ப்போம். இங்கிலீஷ்ல படிங்களா? 6வது வசனம். ஆறாவது வசனமா? unto him அப்படின்னு 5வது வசனத்துல ஸ்டார்ட் ஆகுதா? அப்புறம் the faithful witness, the firstborn from the dead, okay, and the ruler over the kings of the earth, to him who loved us and okay, unto him and start ஆகுது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா to him அப்படின்னு வருதுங்களா? அவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு யாருக்கு ஸ்தோத்திரம்? அவருக்கு ஸ்தோத்திரம். எதுக்காக? அவர் நம்மள to him who loved us, நம்மள நேசித்தவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்றார். நம்மள அன்பு செய்தவருக்கு ஸ்தோத்திரம். அங்க பாத்தீங்கன்னா அந்த அன்புக்காக ஒரு ஸ்தோத்திரம் சொல்லல, அந்த அன்பு செஞ்ச நபரை அவர் ஸ்தோத்திரிக்கிறார். இயேசு கிறிஸ்து. டு ஹிம்னா யாரு? எந்த மிஸ்டேக்கும் இல்ல, இயேசு கிறிஸ்து தான். அவருக்கு ஸ்தோத்திரம் அவர் சொல்றத பாருங்களேன். டு ஹிம் லவ்ட் அஸ் வருதா? உங்க பைபிள்ல என்ன வருது? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. சரி, இல்ல தமிழ்ல இங்கிலீஷ்ல டு ஹிம் ஹூ இல்ல, டு ஹிம் ஹூ லவ்ஸ் அஸ் னு வரணும். அதான் கரெக்ட் டிரான்ஸ்லேஷன். இருக்கா? எல்லா நல்ல பைபிள்ல அதான் இருக்கும். குட் நியூஸ்ல எல்லாம் மாத்திடுவாங்க. டு ஹிம் ஹூ லவ்ஸ் அஸ், டு ஹிம் ஹூ லவ்ஸ் அஸ். பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் தப்பு. இந்த மாதிரி டு ஹிம் ஹூ லவ்ஸ் அஸ். எத்தனை பேர் பைபிள்ல அப்படி இருக்கு? உங்க பைபிள்ல தான் லவ்ட் அஸ் போட்டிருக்கீங்களா? லவ்ஸ் அஸ் போட்டிருக்கு.
To him who loves us, present tense. கடந்த காலம் இல்ல, present tense. To him who loves us and washes us, washed us from அப்படின்னு போட்டிருக்கு. washed us from. அது என்ன அப்படி போட்டிருக்க? அது வேர்பே சரியில்லாத மாதிரி தெரியுது. ஏன்னா நம்மளை நேசிக்கிறவர் நம்ம பாவத்திலிருந்து நம்மளை கழுவுனவர். அது என்ன புரிஞ்சுக்க பார்க்கணும்னா, அவரு நம்மளை இப்போ நேசிக்கிறத அவருடைய கடந்த கால நிகழ்ச்சியை வச்சு நம்ம அவர் இப்ப நேசிக்கிறாருன்றத நமக்கு உணர்த்ததுக்காக அப்படி போட்டிருக்கு. அவர் நம்மளை நேசிச்சு நம்மளை கல்வியை விட்டுட்டு அவர் மாத்திரம் இல்ல, இப்போ நம்மள நேசிக்கிறாரு. எப்படி சொல்ல முடியும் அவர் நம்மள நேசிக்கிறாருன்னு? கடந்த கால நிகழ்ச்சியை பார், அவருக்கு என்ன செஞ்சிருக்கிறாருன்னு பார். அதை வச்சு நான் என்ன சொல்றேன், அவர் இன்னும் இப்போ நேசிக்கிறார், அவர் இப்போ உன்னை நேசிக்கிறார். அந்த சபை என்ன சொல்ல முடியும்? இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னா நேசிக்கிறதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா? அந்திவா செத்துட்டாரு, எல்லாரும் ஜெயில போட்டிருக்கிறாங்க, எங்களுக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் துன்பம் வந்துகிட்டு இருக்கு, ஏதாவது அடையாளம் இருக்கா அவர் நேசிக்கிறதுக்கு? அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க இல்லைங்களா? நம்மளும் அதுதான் செய்யறது. இயேசுடைய அன்பை நம்ம எப்படி அளக்கிறது சொல்லுங்க? நம்ம வாழ்க்கையில கடந்த கால நிகழ்ச்சியை வச்சுதான் நம்ம பாக்குறது. present circumstances. We always measure the love of Jesus Christ by the present circumstance. எனக்கு அந்த பிரச்சனை, எனக்கு வேலை பிரச்சனை, உடம்பு சரியில்லை, குடும்பத்துல அந்த ப்ராப்ளம், வேலையில ப்ராப்ளம், பணம் கஷ்டம், எனக்கு இயேசு எங்க என்ன நேசிக்கிறாரு அப்படித்தான் நம்ம நினைக்கிறது. அது ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. ஏன்னா இயேசுடைய நேசத்துக்கு பைபிள நீங்க பாத்தீங்கன்னா எப்படி என்ன இயேசு நேசிக்கிறது அது ரொம்ப தப்புன்றோம். அப்ப எப்படித்தான் இயேசுடைய அன்பு புரிஞ்சுக்கிறது? எப்படித்தான் இயேசுடைய அன்பு புரிஞ்சுக்கிறதுனா, புதிய ஏற்பாடு எப்ப பார் இயேசுடைய அன்பை எப்படி பார்க்க கத்துக் கொடுக்குது தெரியுங்களா? இயேசுடைய அன்பை நிரூபிக்கிறது கடந்த கால நிகழ்ச்சியில அவர் நமக்கு செய்ததை வைத்து தான் நம்ம இயேசுடைய அன்பை பார்க்கணும். இப்போ என்ன இருக்குதோ அதை வச்சு இயேசுடைய அன்பை எடை போடவே கூடாது. அது ரொம்ப தப்பு. ஏன்னா கடந்த கால நிகழ்ச்சிகள் ஒரு தற்காலிகமான நிகழ்ச்சி மாத்திரம் இல்ல, அதை முழுசா ஆராயவும் நம்மளால முடியாது. அதனோட விளைவுகள் எதுல முடிய போதும் நமக்கு தெரியாது. அதை வச்சுக்கிட்டு இயேசுடைய அன்பை நம்ம எடை போடவே கூடாது. இயேசு அதான் புதிய ஏற்பாடுல எல்லோருமே பவுலும் எடுத்துக்கிட்டாருன்னா எல்லாருமே விசுவாசிங்க, உங்க அன்பை சரியா புரிஞ்சுக்கிட்ட எல்லா விசுவாசிகளும், ஆவிக்குரிய ஜீவத்தை வளர்ந்த எல்லா விசுவாசிகளும் இயேசுடைய அன்பை எங்க தரணும் பார்த்திருக்காங்க? சிலுவையில பார்த்துதான் தெரிஞ்சு. பின்னாடி சரித்திரத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்துதான் இயேசுடைய அன்பை நம்ம பார்க்கணுமே தவிர, நம்ம கடந்த கால நிகழ்ச்சியை வச்சு இயேசுடைய அன்பை நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அப்பதான் சுகமான கிறிஸ்தவ வாழ்க்கை. பவுல எடுத்துக்காங்க, இயேசு என்னை அன்பு செய்து தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். புருஷர்களே உங்க மனைவிகளை நீங்க அன்பு செய்யுங்கள். எப்படி? இயேசு தன்னுடைய சபையை அன்பு கூர்ந்து அவங்க நல்லா வசதி செஞ்சு கொடுக்கிறாரா? அதனால இல்ல, அவர் தன்னைத்தானே சிலுவையில் ஒப்பு கொடுத்ததுனால. அதை வச்சுதான் பார்க்கணும் இயேசு எப்படி அன்பு செய்யறாரு. அதனாலதான் அது ரொம்ப முக்கியம். நீங்க அதை பாத்துக்கல, என்னுடைய கடந்த கால நிகழ்ச்சிகளை சிலுவைய வச்சுதான் அதுக்கு அர்த்தத்தை கொடுக்கணுமே தவிர, நான் என்னத்தை பாக்குறேனோ அதை வச்சு அர்த்தத்தை கொடுக்க கூடாது. நான் அவளுக்கு சொல்லி வரேன் இயேசுடைய அன்பை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு. அதனாலதான் அவர் கிறிஸ்தவங்க என்ன நினைக்க கூடாது, ஐயோ நான் பாவம், ஏன் பாவம், எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் ஏங்க எனக்கே நடக்குது, எல்லா கஷ்டமும் எனக்கு, நான் பரிதாகம், நான் ஏன் இவங்களை கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி குழந்தைங்க, என்னை யாருமே மதிக்கிறது இல்ல, என்னை யாருமே அப்ரிஷியேட் பண்றது இல்ல, எல்லாரும் என்ன தாக்குறாங்க அப்படின்னு சொல்றது ஒரு கிறிஸ்தவங்க. ஏன்னா என்ன இந்த அளவுக்கு நேசித்து எனக்காக மரித்த இயேசு, எனக்காக சிலுவை பரியந்தம் மரித்த இயேசு, எனக்காக பிதா தன்னுடைய குமாரனையே கொடுத்திருக்கிற இயேசு அப்படி அவ்வளவு அன்பு காமிச்சிருக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நடக்குதுன்னா, அவ்வளவு நேசித்த இயேசு இந்த வாழ்க்கையில் இந்த கஷ்டங்கள் மூலமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்துதான் நம்ம வாழ்க்கையை நம்ம அர்த்தம் சொல்லணுமே தவிர, நிகழ்ச்சிகளை பார்த்து இயேசுடைய அன்பை எடை போடக்கூடாது. என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? நம்முடைய இயேசு நம்ம வாழ்க்கையில இருக்க எல்லா நிகழ்ச்சிகளும் சிலுவையின் கண்ணாடியை போட்டுக்கிட்டு தான் நம்ம பார்க்கணும். எனக்காக அவ்வளவு செஞ்சு மறித்து எனக்காக எல்லாத்தையும் கொடுத்த தெய்வத்தின் என்ன அவ்வளவு நேசிச்ச அன்பு, வாழ்க்கையில எனக்கு இவ்வளவு கஷ்டம் நடக்குதுன்னா கடவுள் இந்த கஷ்டத்தை வச்சு எனக்கு என்ன பண்ண பாக்குறாரு, என்ன செய்ய நினைக்கிறாரு, என்ன நல்லது பண்ண பாக்குறாரு,
ஏன்னா அவ்வளவு தன் குமாரனையே கொடுத்தவர் மத்ததெல்லாம் எனக்கு கொடுக்க மாட்டாரா? அவர் என்ன செய்ய நினைக்கிறார்? அதை வச்சு தாங்க இயேசுடைய அன்பை நம்ம எப்பவும் எடுப்போம். அப்படி போட்டா தான் நமக்கு அந்த கஷ்டத்துல இந்த வெற்றி கிடைக்கும். ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். இல்லைன்னா சூழ்நிலையினால தோல்விதான் அடைய முடியும். சூழ்நிலைகள் நம்மள மேற்கொண்டு விடும். சரி, அவருடைய அன்பை பார்ப்போம். அவருடைய அன்பை பத்தி சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு? unto who loves us, present tense, present continuous tense, அது மாறாத அன்பு, தொடர்ந்து போகிற அன்பு. who loves us, எப்படிப்பட்ட அன்பு அது? நம்ம பயங்கரமான பாவத்துல, அகோரத்துல, அசுத்தத்துல இருக்கும்போது நம்மள நேசிச்சார். நம்மள அன்பு செய்து என்ன பண்ணாருன்னு போட்டிருக்கு? நம்ம பாவங்களை நம்மள தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களால் நம்மை கழுவி, நம்மள பாவங்களை நம்மளை கழுவி, நம்மள பாவங்களால கழுவிட்டு நம்மள நேசிச்சாரா? நம்மள நேசிச்சுட்டு தாங்க நம்மள கழுவுனார். அது உங்களுக்கு புரியுதுங்களா? இயேசுடைய அன்புனா நம்மள அசிங்கமா, அகோரமா, பிசாசு பிள்ளைகளா இருந்த போதே நம்மள நேசிச்சாருன்னா, நம்ம அந்த தப்பு இந்த தப்பு செஞ்சிட்டதுனால நம்மள அவருடைய நேசம் கம்மி ஆயிருமா? அவருடைய அன்பு பாருங்களேன், இது நித்திய அன்பு, மாறாத அன்பு. அவ்வளவு தேவகுமாரன், அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவரு, அவர் நீதிபதி, உலகத்தையே நியாயம் தீர்க்க போறவர் அவருதான். அவர் நம்ம பாவங்களை தண்டிக்காததே பெரிய விஷயம். அவர் தண்டிக்காம விட்டாலே பெரிய விஷயம். அந்த பாவங்களை தண்டிக்க விடாதது இல்ல, அந்த பாவங்களை தண்டனை தன்மேல் எடுத்துக்கிட்டு நமக்காக அவர் மரித்தார். அதுதான் அவருடைய நேசம். நமக்காக அவர் மரித்தாரு. அவர் நம்மளை பார்த்து பரிதாபப்படுறதே பெரிய விஷயம். ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு? நம்மள நேசிச்சிருக்காருன்னு நமக்கு போட்டிருக்கு. அவரு நம்ம மேல வச்சிருக்கிற நேசம் நம்ம இயற்கைக்கு தகுந்த மாதிரி, நம்ம லிமிட் எவ்வளவோ அந்த அளவுக்கு இல்ல. தன்னுடைய எல்லையற்ற இயற்கைக்கு, எல்லையற்ற அன்புக்கு தகுந்த மாதிரி, அவருடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மள நேசிச்சிருக்கிறார். அதனால அது மாறவே மாறாது. நம்ம சூழ்நிலையை பார்த்து அவர் நம்மள நேசிக்கல, நம்மள அன்பு கூர்ந்த. அப்படித்தான் யோவான் யோசிக்கிறார். எப்ப பாரு ஜூட்ல ஒரு வசனம் இருக்கு, கீப் யுவர் செல்ஃப் ஆல்வேஸ் இன் த லவ் ஆஃப் காட். தேவனுடைய அன்புல உங்களை எப்ப பாரு வச்சிருங்க சொல்லு. இந்த மாதிரி கடவுளை எப்ப பார் துதிக்கிறவங்க யாரு தெரியுமா? கடவுளுடைய அன்புல எப்ப பார் தங்களை வச்சிருக்கிறவங்க. கடவுளுடைய அன்புல வச்சிருக்கிறதுனா என்ன? கடவுளுடைய அன்பை பத்தி எப்ப பார் சிந்திச்சுட்டு, சிலுவையில அந்த அளவுக்கு தன்னுடைய குமாரனை கொடுத்தே என்ன அவ்வளவு நேசிச்சவரு, அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளும் அதன் மூலமாவே பாக்குறவங்க. அதுதான் தேவனுடைய அன்புல அவங்கள வச்சிருக்கிறது. யோவான் தன்னை பார்க்கும்போது எப்ப பார்த்து எப்படி பேசுவாரு தெரியுமா? தன்னை பத்தி பேர் சொல்லும் போது என்ன சொல்லுவாரு? இயேசுக்கு அன்பா இருந்த சீஷன். தன்னை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் இயேசு அன்பு தான் அவருக்கு ஞாபகம் வரும். இயேசு என்ன மாதிரி என்ன அன்பு செஞ்சிருப்பார். நமக்கு அந்த மாதிரி இருக்கா? இயேசுவை பத்தி என்ன நினைக்கிறது? அன்டு ஹிம், ஒரு நபருங்க, அவர் இருக்கிற நபர். அவர் ஒரு புகை இல்ல, அவர் ஒரு காத்து இல்ல, கண்ண முடிக்கிட்டு ஊதுறவர் இல்ல. இயேசு மகாத்மா காந்தி மாதிரி சரித்திரத்துல இருந்து போறவர் இல்ல, ஒரு ஹிஸ்டாரிக்கல் பர்சன் இல்ல. நம்மோடு இன்னைக்கு நம்மோடு வாசம் பண்ணி நடக்கிற, நம்மோடு பேசுகிற, நம்ம கஷ்டங்களை புரிஞ்சுக்கிற, நம்மோடு நடமாடுற, செயல்படுகிற இயேசு. அவர் இன்னைக்கும் சிலுவையில எந்த மாதிரி மறுச்சு நம்மளை நேசிச்சாரு, இன்னைக்கும் அப்படி நேசிக்கிறவர். அப்படி ரியலா இருக்கிறாரா இயேசு நமக்கு? யோவானுக்கு அவர் இருந்தார் ரியலா. அதனாலதான் அவருக்கு அப்படி வருது துதி. மனுஷன் சொன்னாரு, ரியல் கிரைஸ்டோடு அனுபவிக்காதவங்க ரியல் கிறிஸ்டியன்ஸாவே இருக்க முடியாது. அந்த வாழ்க்கையில இயேசு ரியலா இருக்கிறாரா? ரியல் கிரைஸ்ட். பீப்புள் ஹூ டோன்ட் ஹேவ் ரியல் கிரைஸ்ட் cannot be real Christians. இயேசு நம்ம வாழ்க்கையில ரியலா இருக்கணும். ஒரு நபர், நம்மோடு செயல்படுற ஒரு நபர். unto him who loved us and washed us from our sins. washed us from our sins. அது பாருங்களேன், washed us from our sins. எதனால வாஷ் பண்ணாரு? அவர் தண்ணியில கழுவி விட்டாவே பெரிய விஷயம். தண்ணியில அவர் தேவாதி தேவன், பரிசுத்த தேவன் இறங்கி அவர் தண்ணியில கழுவுனாவே பெரிய விஷயம். எவ்வளவு காஸ்ட்லி விலை கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. மனுஷருங்க அவங்க ரத்தத்தை ரொம்ப பெருசா மதிக்கிறவங்க. நம்ம ரத்தத்தை சாதாரணமா கொடுப்போமா? ஐயோ ரத்தம் போதேன்னு கத்துறவங்க. நம்ம ரத்தம்னா நமக்கு ரொம்ப ப்ரெஷஸ்.
சில பேர்லாம் அவங்க ரத்தம் வந்து பெரிய பெரிய காரியத்துக்காகத்தான் சிந்துவாங்க, தேசத்துக்காக ரத்தத்தை சிந்துவாங்க, பெரிய தியாகமான வேலைகளுக்காக. அசிங்கமான பாவமே விரும்புற பாவத்திலேயே பிறந்து அசிங்கம் பிடிச்ச நமக்காக ரத்தம் சிந்துன அந்த இயேசு, unto him who loved us, நம்மள மாதிரி இருக்கிறவங்க அந்த இயேசு loved us, நம்ம ரத்தம் சிந்தி நம்மளை காப்பாத்தி இருக்கிறார். அவர் வந்து அந்த ரத்தம் சிந்தி நம்மள பாவங்களை எப்படி வருதுங்க தமிழ்ல, பாவம் அற, அது எப்படி பாவங்களை அற நம்மள கழுவினா என்ன அர்த்தம்? கொஞ்சம் பாவம் கூட நம்மள இராதபடிக்கு கழுவிட்டார். உங்களுக்கு தெரியுமா, பிதாக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க எந்த விதமான குற்ற உணர்வும் பிதா அவங்கள பாக்குறது, எந்த விதமான குற்ற உணர்வு. இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பிதா அவங்கள பார்க்கும்போது இயேசு மாதிரி பாக்குறாரு, ஒரு பாவமும் அவங்கள பாக்குறது. பாவங்களை அற கழுவிட்டாரு, ஒரு துளி கூட பாவம் இல்லாத மாதிரி கழுவிட்டாரு. அவர் கழுவுறதை பார்க்கணும். ரிலீஸ் பர்சன் வருது இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல, நம்ம ரிலீஸ் பண்ணிட்டார். ஆனா நம்ம நினைக்கிறோம் நம்ம பாவங்களை அவர் கல்வி ஒண்டி விடுறவர் இல்ல, பிதாக்கு முன்பதாக நம்மளை கழுவி இருக்கிறார். ஆனா நமக்கு எஞ்சி இருக்கிற பாவம் தான் இருக்குது. ஆனா அந்த பாவத்தை அவர் கொல்றவர் கூட. நம்மள பாவங்களை கழுவி இருக்கிறாரான்றதுக்கு ஒரு அடையாளம் என்ன, நமக்குள்ள வேலை செஞ்சு நம்ம பாவங்களையும் கொல்லுகிட்டு இருக்கிறார். ஒருவேளை எஞ்சி இருக்கிற பாவம் சில நேரங்களில் என்ன மேற்கொள்ளலாம், என்ன கஷ்டப்படுத்தலாம், அதை மெரிச்சு அதை காலை மெரிக்கிற பவரை எனக்கு கொடுத்திருக்கிறார், அது கழுத்தை மெரிக்கிற பவரை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் வரப்போது என் சிந்தனையிலயோ இருதயத்திலயோ ஆத்மாலேயோ பாவமே இல்லாதபடிக்கு பரிபூர்ணமா என்ன நிறுத்த போறார். அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பா இருக்கும்படிக்கு நம்மள ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாவத்துல. எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெரிய விஷயம், அதை யோசிச்சு பாருங்க. அது பெரிய சுவிசேஷம் இல்ல. நம்ம ஊர்ல என்னது, உன் கடமெல்லாம் தீந்துரும், உன் பணம் இது நல்லா வியாதியெல்லாம் குணமாயிடும், உனக்கு நிறைய பணம் கொட்டும். பாவத்துல இருந்து, இந்த மாதிரி நரகத்துல நம்மள தள்ளுற பாவத்துல இருந்து அவர் விடுவிச்சிருக்கிறாரு. unto him, அதான் சொல்றாரு யோவான், அவருக்கு என்ன பணமா கொட்டுச்சு, என்ன துதி வருது பாருங்க அந்த இடத்துல. unto him will save washed us from our sins, பாவங்களார நம்மள கழுவி. எவ்வளவு பெரிய பாக்கியம். அதோடு இல்ல, பாவங்களார கழுவி மாத்திரம் இல்ல, இன்னொன்னு சொல்றாரு. என்னது, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அவருக்கு மகிமை ஆசாரியமாக்கினார். நம்மள பாவங்கள்ல இருந்து கழுவினது, நம்மள அன்பு கூர்ந்து பாவங்கள்ல இருந்து கழுவினது மாத்திரம் இல்ல, நம்ப முடியுமா அவங்கனால, பிதாக்கு முன்பதாக நம்மள ராஜாக்களும். உங்களுக்கு தெரியுமா நான் ராஜான்னு, நான் ஒரு ராஜா, ராஜாக்களும். யாருக்கு முன்பதாக தெரியுமா, பிதாக்கு முன்பதாக ராஜாக்களும், நம்ம ராஜாக்களும். ஆனா அப்படி தெரியலையே, நமக்கு ஒன்னும் கிருடம் இருக்கிற மாதிரி ஒரு சிங்காசனத்துல உட்கார வச்சு ஒரு பெரிய அங்கி போட்டு அந்த மாதிரி நமக்கு தெரியலையே. அப்படின்னா பிதாக்கு முன்பதாக நம்ம ராஜாக்கள், பிதா நம்மள ராஜாக்களாக பாக்குறார். பிதாக்களுக்கு முன்பதாக நம்ம ராஜாக்கள். இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜான்னு அவருக்கு பேரு. அவருடைய சரீரமா இருக்கிற நம்ம வந்து அவருக்கு ராஜாதி ராஜான்னு ஏன் தெரியுமா பேரு, நான் ஒரு ராஜாவா இருக்கிறதுனால. விசுவாசிகள் எல்லாருமே பாவங்களார நம்மள கழுவுனது மாத்திரம் இல்லாம, உலக பாவத்துல கழுவுனது மாத்திரம், பிதாக்கு முன்பதாக நம்மள ராஜாக்களாக மாத்தி இருக்கிறாங்க. மேட் அஸ் கிங்ஸ். கிங்ஸ் எவ்வளவு பெருசு பாருங்களேன். இந்த உலகத்திலே பெரிய கிங் யாரு தெரியுங்களா, நித்தியத்துல பெரிய கிங் யாரு தெரியுமா, தன்னை அடக்கிறவன் தன்னை ஆளுகிறவன் தான் ராஜா அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்ற. தன்னை ஆளுகிற ஒரு மனுஷன் தான் ராஜா. ஏன்னா எந்த ராஜானாலையும் அது செய்ய முடியாது. அலெக்சாண்டர், நெப்போலியன் அவங்க எல்லாம் செத்து போனதுக்கு காரணம் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்கள கண்ட்ரோல் பண்றவங்க தான் பெரிய ராஜா அப்படின்னு. ஏன்னா தெய்வீக கிருபை யாருக்குள்ள இருக்கோ அவங்க தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும், மத்தவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. தன் ராஜாக்களாக நம்மளை மாத்தி இருக்கிறாரு. ஏன்னா மனுஷர்களுக்கு மத்தியில, பாவ மனுஷர்களுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்தாலும் நம்ம சிந்தனைகள், நம்முடைய யோசனை எல்லாம் பெருசு, நம்முடைய இயற்கையே பெருசு. நம்மளை எப்படி மாத்தி இருக்காரா, ராஜாக்களாக. நமக்கு ஒரு கிரீடமா வரப்போகிறதுன்னு ரெவலேஷன் 20:3 எல்லாம் போட்டிருக்கு. அதுக்காகத்தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த காணுகிற உலகத்துல நம்மள பார்த்தா எப்படி இருக்கு,
காணுகிற ரூபத்துல நம்ம பார்த்தா ஒன்றும் பெருசா இல்ல. நம்மள யாரும் மதிக்கிறது இல்லை, நம்மள ஒன்றும் பார்க்கறது இல்லை. ஏன் நம்ம ராஜாக்கள் மாதிரி எல்லாருக்கும் தெரியுறோமா? பிதாக்கு முன்பதாக ராஜாக்கள் மாதிரி ஏன் தெரியல தெரியுமா இந்த உலகத்துக்கு? ஏன்னா ராஜாதி ராஜன் வரும்போதே இந்த உலகத்துக்கு அவரை கண்டுபிடிக்க முடியலையே. அவர் என்ன பார்த்தாங்க? ராஜா அவரையே கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் அவர் ராஜாக்கள் நம்மளையும் அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனா நித்திய உலகத்துல, காணாத உலகத்துல இயேசு நம்மள என்ன பண்ணிருக்காரு? We are kings. We are kings. எவ்வளவு பெரிய பாக்கியம். ரெண்டாவது ஆசாரியராக we are priests. உங்களுக்காண்டி பழைய ஏற்பாடு லேவியர் ஆகமெல்லாம் படிச்சீங்கன்னா தான் இது என்னன்னு புரியும். ஒரு பிரீஸ்ட்னா, ஒரு பிரீஸ்டுடைய மதிப்பு, பாக்கியம், கிடைக்க முடியாத பாக்கியம் என்னன்னு உங்களுக்கு அப்பதான் தெரியும். ஏன்னா இந்த உலகத்திலேயே கடவுள் கிட்ட போய் பேசக்கூடிய ஒரே தகுதி யாருக்கு தெரியுமா இருக்கு? பிரீஸ்டுக்கு தான் இருக்கு. அவங்க ஒருத்தர் தான் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். வேற யாருக்குமே பர்மிஷன் இல்லை. அவங்க ஒருத்தருக்கு தான் பர்மிஷன் இருக்கு. நமக்கு ஒண்டிதான் இருக்கு. இந்த அண்ட சராசரத்திலேயே கடவுள் கிட்ட போற பாக்கியம் நம்ம கிட்ட தான் இருக்கு. எனக்கு அந்த இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும்னு. நமக்கு ஒருத்தருக்கு தான் சிங்காசனத்துல இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. உலகத்தை ஆளுகிற தேவன் கிட்ட நம்ம பேசுற ஜெபத்தை வாங்கித்தான் அவர் உலகத்தையே ஆள்றது. நம்ம பேச்சத்தான் அவர் கேட்க போறார். ராஜாக்கள் ஆசாரியர்களாக ஒரு பெரிய பாக்கியம். சரி, இதனோட டேஸ்ட் பழைய ஏற்பாடுல ஒரு வசனம் படிப்போம், அதை படிச்சு நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். 19:5-6 யாத்ராகமம் 19:5-6. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளங்களில் கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களும் நீங்களே எனக்கு சொந்தமானவர்கள் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாக இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேலோடு சொல்ல வேண்டிய வார்த்தையில் இருந்தார். சகல பூமி அண்ட சராசரமே என்னுடையது. ஆனா அந்த அண்ட சராசரத்திலேயே இயேசு நேசிச்சது உங்களைத்தான், தெரியுமா? அதான் அவர் சொல்றார், எல்லாருலயும் உங்களைத்தான் அவர் நேசிச்சாரு. எப்படி தெரியும் அவர் நம்மள நேசிச்சாருன்னு? அவர் நமக்காக என்ன பண்ணிருக்கிறாரு பாருங்க. நம்மள பிதாக்கு முன்பதாக என்னவா மாத்தி இருக்கிறாரு பாருங்க. நமக்காக எவ்வளவு அன்பு செஞ்சிருக்கிறாரு. பிதாக்கு முன்பதாக நம்மள மாதிரி பிச்சைக்காரங்க, நரகத்தின் பிள்ளைகளா இருந்தவங்க, பாவத்துல அழிஞ்சுகிட்டு இருந்தவங்க, பாவத்து நரகத்துல எல்லோரோடு போக வேண்டிய இருந்த நம்மளை செலக்ட் பண்ணி ராஜாக்களுமாக ஆசாரியர்களாமா மாத்திருக்கிறார். அவ்வளவு பெரிய பாக்கியம் அவர் மாத்திருக்கிறார். ஆமா, அவங்களுக்கு அந்த கஷ்டப்படுற ஜனங்களுக்கு இதாங்க நியூஸ். என்ன தெரியுமா நியூஸ்? ஆமா, ரோம் ரொம்ப பெருசுதான், பெருசா இருக்குது பாக்குறதுக்கு. உலக அட்ராக்ஷன் எல்லாம் ரொம்ப பெருசுதான். கள்ள போதகம்லாம் ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கு, நல்லாவும் இருக்கு, அதை பாக்குறதுக்கு பெருசாதான் இருக்கிறது. ஆனா அதெல்லாம் என்ன? சீரழிந்த பாவத்தில் விழுந்த சர்ப்பங்கள் உலாவுகிற அசிங்கமான உலகம். மாம்ச இச்சை பாவத்தினால அழிஞ்சுகிட்டு இருக்கிற உலகம். ஆனா நித்திய ராஜ்யத்துல உங்களை தேவன் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும் தேவன் பண்ணிருக்காரு. அது உங்களுக்கு பெருசு இல்ல? அதை கேட்ட உடனே தான் யோவானுக்கு நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கணும்? அதோட பாக்கியம், அதனோட டிக்னிட்டி எவ்வளவு பெருசுங்க, அதோட பதவி எவ்வளவு பெருசு. தேவனுக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசாரியர். அது கொஞ்ச நேரம் வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க. நானா யோசிக்கலாம். கடவுளுக்கு முன்பதாக ஐ எம் a king, ஐ எம் a priest. priestனா அவர் பேச்சுதான் கேட்பார், என் பேச்சுதான் காட் கேட்பார். நான் ஒண்டிதான் அவர்கிட்ட போக முடியும். எனக்கு தான் அந்த ஸ்லாக்கியம். ராஜாக்களாக ஆசாரியர்களாக என்ன மாத்தி இருக்கிறார், என்ன மாதிரி ஆள. அப்படின்னும் போது அவருக்குனால தாங்க முடியாம ரெஸ்பான்ஸ் என்ன அவருக்கு? glory and dominion வருது. தமிழ்ல எப்படி வருது? அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக அப்படின்றார். இவ்வளவு நமக்கு செய்த இயேசுக்கு மகிமையும் வல்லமையும் கிடைக்கலன்னா அவருக்கு செய்யற மிகப்பெரிய அநியாயம் அதுதாங்க. இவ்வளவு உனக்கு செஞ்ச யார் நீ? உனக்கு போய் செஞ்ச இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்ச இயேசுக்கு எல்லா மகிமையும் வல்லமையும் கிடைக்கலன்னா அவருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நித்திய அநியாயம், அக்கிரமம் தான். He deserves all glory and praise. அதனால்தான் அவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம முடிப்போம்.
அவருக்கே மகிமை. இங்க இருக்கிறவங்க யாராவது இன்னும் இயேசுவை நீங்க ஏத்துக்காம இருந்தீங்கன்னா இன்னைக்கு அவருக்கு நீங்க மகிமை கொடுக்கலாம். எப்படி? ஒரு பாவியாக அவர்கிட்ட வந்து அவரை நம்பி அவருக்கு நீங்க மகிமை கொடுக்கலாம். அவருக்கு வல்லமைன்னு போட்டிருக்கு. நம்ம இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா? அது டொமினியன். டொமினியன்னா என்ன? அவருடைய ஆட்சி. அவருக்கு தான் ஆட்சி இருக்கணும், எல்லாரையும் அவரு தான் ஆட்சி செய்யணும். அந்த மாதிரி இன்னுமா இயேசுவை எதிர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த இயேசுடைய ஆட்சிக்கு உங்க இருதயத்துல இடம் கொடுக்கணும். நீங்க இடம் கொடுக்கும் போது அவர் என்ன பண்றாரு? உங்க பாவங்களை உங்களை கழுவி பிதாக்கு முன்பதாக ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் அவர் மாத்துறாரு. அது எவ்வளவு பெரிய டிக்னிட்டி, எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்னும் இயேசு அறிந்தவங்க நம்ம என்ன செய்யணும்? நம்மளை இவ்வளவாய் அன்பு கூர்ந்து நம்ம பாவங்களை நம்ம இடத்திலிருந்து கழுவி தன் சொந்த ரத்தத்தினால ராஜாவுமாக ஆசாரியராக மாத்தின அந்த இயேசுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம இருதயத்துல முழுசா ஒரு ராஜாவை ஆளணுங்க. எந்த இடமாவது அவர் கொடுக்காம இருக்கிறீங்களா? எந்த இடமாவது அவர் ஆட்சி செய்யாத இடம் இருக்கிறதா? அவருடைய டொமினியன் முழுசா ஆளணும். இன்னில இருந்து அவருக்கு ஒரு சீட்டை போட போறோம் இருதயத்துல. சென்டர்ல அவர் தான் ரூல் பண்ணணும். அவருக்கு டொமினியன்னா என்ன அர்த்தம்? அவரு தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். இருதயத்துல முதல்ல இடம் கொடுக்கணும். அடுத்ததாக அவருடைய ராஜ்யம் பரவதற்காக அவரை பத்தி எவ்வளவு பேருக்கு நம்ம சொல்லணுமோ அப்பதானே டொமினியன் பரவும். அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலமும் உண்டாவதாக, ஆமேன் அப்படின்னு முடிக்கிறார். நம்ம எல்லாரும் அதை ஒரு துதியாக சொல்ற விதத்துல அந்த வசனத்தை நம்ம சொல்லுவோம். 6வது வசனம் தமிழ்ல எல்லாரும் படிங்களா? என்னோடு கூட நீங்களும் சொல்லலாம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஆமேன் என்ன அர்த்தம்? அப்படிதான் நடக்கட்டும். இந்த இயேசுக்கு அப்படித்தான் நடக்கணும். சரி, ஜெபம் செய்வோம்.